திவேல் முருகனுக்கு விவேக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால் ஞான யோகத்தில் நாம் ஏறி செல்லும் படிக்கட்டில் 79வது படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கிறோம். இந்த உபநிஷத்துகள் சின்ன சின்ன உபநிஷத்துகளாக இருந்தாலும் வருஷப்படி தான் போயின்னு இருக்கோம். அந்த மார்க்கத்தில் இந்த 79வது உபனிஷத்தா ருத்ர ஹிருதய உபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்தை சிந்திக்கலாம். உபனிஷத்துங்கிற வார்த்தையே காதில் வாங்காத இந்த உலகத்தில் ஆயிரம் வருடங்களாக இந்த பிரம்ம ஞானம் வஞ்சிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால் தொடர்ந்து எல்லா உபநிஷத்தையும் தமிழ் பண்ணுன்னு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இந்த பிரம்ம ரகசியம் போய் சேரட்டும். இந்த பிரம்ம ரகசியம் போகிறதுனால என்ன பலன்? வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்பாலும் ஆனந்தம், வீடும் நாடும் நல்லா இருக்கும், அறிவு ஆற்றல் அன்பு அமைதி ஆனந்தம் நிரந்தரமாக நடக்கும், எந்த குறைபாடும் இருக்காது, எந்த கல்மஷமும் இருக்காது, எந்த அக்கிரமமும் நடக்காது, எந்த அயோக்கியத்தனமும் நடக்காது. எது அமிர்தமோ அதை வேருக்கு ஊற்றுனா சம்சார விருட்சங்கிற அந்த மரமானது அமிர்தமாகவே கனி கொடுக்கும். இப்போ நாம் எல்லாம் டிவியில் பார்க்குறதும் செய்தியாக கேட்குறதும் எல்லாம் அபச்சாரமாக இருக்குது, அபத்தமாக இருக்குது. ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த மாதிரி தருணத்தில் இறை சிந்தனையை, நல்ல சிந்தனையை ஒரு மதமாக சார்ந்து சொல்லாமல் ஒரு உருவமில்லாத அன்பு ஸ்வரூபமாக, அறிவு ஸ்வரூபமாக, ஆனந்த ஸ்வரூபமாக இந்த பிரம்மஞானத்தை இறைவன் கொடுத்து வழிவகுத்து வச்சிருக்கார். இறைவன் சொல்ல ரிஷிகள் எழுத ரிஷி பாரம்பரியமாக அப்பா புள்ளன்னு தொடர்ந்து வந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த பரம்பரையில் சங்கரர் ராமானுஜருக்கு அப்புறமா, சங்கரர் 1000 வருஷம் கழிச்சு ராமானுஜர் வர்றார். ராமானுஜர் 1000 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த மகா ஞானி இந்த ஞானத்தை கையில் எடுக்கலை. எஸ்பெஷலி சவுத்துக்கு இது ரொம்ப முக்கியம். எல்லா கல்மஷத்துக்கு காரணங்கள் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அடிப்படை தர்ம சிந்தனை இல்லை. தர்ம சிந்தனை இருந்தால் தான் இது சரி, இது தப்பு. தர்ம சிந்தனைனா என்ன? இது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எது சரியானது எது தவறானது அப்படிங்கிற அறிவை பேரண்ட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்த முடியாமல் போயிடுச்சு.
பணம் சம்பாதிக்கிறது ஒண்டி தான் எல்லா குறிக்கோளும், தலைமையான குறிக்கோள். அதுலேயே நீ பயணித்து சாவுங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. இடையில எப்படி நடந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத. என்ன அயோக்கியத்தனம், எவ்வளவு அக்கறமோ, எப்படி பண்ணாலும் பரவாயில்ல. எல்லா இடத்துலையும் மால் ப்ராக்டிஸு, எல்லா இடத்துலையும் குறைபாடுகள், எல்லா இடத்துலையும் தவறான குறுக்கு வழிகள், அதெல்லாம் இல்லாமல் போகும் இந்த பிரம்மஞானம் வந்தால். அது மட்டும் இல்லை, இந்த அமைதியும் ஆனந்தமும் நிரந்தரம். எங்கேயுமே ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாத ஒரு நேர்மையான சமுதாயம், ஒரு இரையாட்சி செய்யக்கூடிய வாழ்க்கை மக்களுக்கு கிடைக்கும். இப்போ தெரியாமல் தான் எல்லா தவறுகளும் செய்கிறார்கள். நான் நல்லா வலியுறுத்தியே சொல்கிறேன், தெரியாமலே, மெய்ப்பொருள் தெரியாமல தான் எல்லா தவறுகளும் நடக்கின்றன. மெய்ப்பொருள் லைட்டாக தெரிஞ்சால் பத்தாது, ஸ்ட்ராங்காக தெரியணும். அவனுடைய கைகால்கள் செயல்படாத அளவுக்கு அந்த நல்ல சத்துவகுணத்தை வளர்க்கணும், சத்காரியங்களை ஈடுபடுத்தணும், நல்லதே நினைக்கணும். அப்படிங்கிற கருத்தெல்லாம் இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு நடைமுறைக்கு வந்து எல்லா தத்துவங்கள், வேல்யூஸ், அம்மானா யார், அப்பானா யார், குருனா யார், கடவுள்னா யார், சமுதாயம்னா என்ன, அரசாங்கம்னா என்ன, எல்லா வழிமுறைகளுக்கும் ஒரு விதிமுறைகள் இருக்குது. இப்போல்லாம் விதிமுறைகளை மீறுறதும், விதிமுறைகள் இல்லைன்னு சொல்கிறதும், விதிமுறைகளை பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் துடிக்கிறாங்க எல்லோரும். இந்த கல்ச்சரை உடச்சிவிட்டா எல்லாத்தையும் உடச்சிடலாம், நம்ம சௌகரியத்துக்கு வாழ முடியாது. எந்த நாட்டில் இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு விதிமுறை உண்டு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு விதிமுறை உண்டு, ஒரு ஸ்டேஷனுக்கு, போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நியமங்கள் இருக்குது. சத்தியம் இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு ரிதமும் இருக்குது, ஒரு ஒழுங்குமுறையும் இருக்குது. அப்போ தான் அது தொடர்ந்து நடக்கும், சரியாக நடக்கும். அப்போ மனித வாழ்க்கைக்கு ஒழுங்குமுறை, ஒரு ஜடமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கே ஒழுங்குமுறை இருக்குன்னா, சைத்தன்யமாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு அவன் பிறந்ததுலேருந்து இருக்கும் வரை ஒழுங்குமுறைகளை அவன் கடைபிடித்தானா சரியான கொள்கையை, குறிக்கோளை அடைந்து விடுவான். இந்த இறுதி குறிக்கோள் தான் இறைவன் திருவடி. இந்த இறைவன் திருவடியை அப்போ போய் நீ தேட முடியாது. சாகிற நேரத்தில் சங்கரா போடாத. 7 வயசுலேருந்து விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இறையும் தேடு, இறைவனும் தேடுன்னு வழிவகுத்து உங்கள் வாழ்க்கையை 100 வருஷமாக கணக்கு போட்டு 19 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியம், 44 வயசு வரைக்கும் இல்லறம், அடுத்த 25 வருஷம் எவ்வளவு? 44 25 எத்தனை? 45 25 எத்தனை? 70 வயசு வனப்பிரஸ்தம். அதுக்கப்புறம் நீ விருப்பப்பட்டால் சந்நியாசம், இல்லைன்னா தேவையில்லை. இதுதான் சிஸ்டம். இந்த அறிவு முறை எந்த பேரண்ட்டுக்கு தெரியுது? சின்ன வயசுலேருந்து தர்ம அர்த்த காம மோட்சம், ஆமாம் இருக்கு. ராமாயண ஆமாம் இருக்கு. புராணங்க எல்லாமே இருக்குது, எனக்கு தெரியுமே. செயல்னா செயல் இல்லை, மேலோட்டமாக ஏதோ வாட்ஸ்அப் செய்தி மாதிரி படிச்சுட்டு போய் தூக்கி போடுற விஷயம் இல்லை. நீங்கள் முதல்ல படிக்கிறீங்களா? படிக்காமலே ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமலேயே ஃபார்வேர்ட் பண்ணி விட்றீங்க. அந்தளவுக்கு நீங்கள் வேகமாக இருக்கீங்க, ரொம்ப துரிதமாக செயல்பட்டுட்டு இருக்கீங்க. எவ்வளவு வேகமாக என்ன அப்படி வேகமாக? அதுக்கெல்லாம் ஒரு நெறிமுறைப்படுத்தி சரியான குறிக்கோளை உங்களுக்குள்ளே நிரப்பி அந்த குறிக்கோளை அடையிறதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, ஜீவனாக பிறந்த எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய கருத்துக்களை, மாற்று கருத்தே இல்லாத ஒரு சுமூகமான சத்தியத்தை, மெய்ப்பொருளை எல்லாரும் ஏற்கிற வரைக்கும் யாராலையும் மறுக்க முடியாத அளவுக்கு, அதுதான் ஒரு அதிசயத்துலேயும் அதிசயம். நாங்கள் இதுலேருந்து இது மாறுபடுறோம், இதுலேருந்து அது மாறுபடுறோம்னு எங்கே ஏற்படும்னா சகுனத்தில் தான் அந்த வேறுபாடுகள்லாம் வரும். நிர்குணத்தில் வேறுபாடே கிடையாது. அன்புனா எல்லாருக்கிட்டையும் இருக்குது அன்பு. இங்கே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எந்த இடர்பாடுகள் கிடையாது. அன்பு எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. அறிவுன்னு சொன்னால் அறிவு எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. ஆனந்தம்னு சொன்னால் ஆனந்தம் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. பொதுவான கருத்தை வச்சு தான் அது பேசுது. ரொம்ப அற்புதம்.
இந்த மாதிரி ஒரு கல்ச்சர், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உலகத்தில் வேறு எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள், அடியேன் அதை தேடி படிக்கிறேன், அறிகிறேன். இல்லை, நமக்குள்ளே இவ்வளோதை வச்சுக்கிட்டு இதை தெரிஞ்சிக்காமலேயே தங்குட்டா பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டே பிச்சை எடுத்துட்டுருக்கோம் நம்ம. அதுக்கு காரணம் அறியாமை. அது க்ளீனாக சொல்லுது. நீ பிறக்கிறதுக்கு காரணமே அவித்யான்னு சொல்கிற, நீ குற்றங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் சொல்லிகிட்டு இருக்கியாப்பா. நீ இப்படி பிறந்து அடிபட்டு வாங்கிறதுக்கு காரணமே அறியாமை தான். என்ன அறியாமை? மெய்யே அறியலை. மெய்ப்பொருள் எது பொய்ப்பொருள் எதுன்னு தெரியாமல் வாழ்நாள் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு செக்கு மாடு மாதிரி இருக்காத. முறையான வாழ்க்கையை வழிவகுத்து வச்சுருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீ செயல்படு. எப்படி தவறு நடக்கும்? ஏன்னா எல்லோரும் எதை பண்ணா அதுதான் சரியாம். இப்போ எல்லோரும் எதை பண்ணுறாங்களோ அதுதான் சரியாம். இந்த கோர்ஸ் படித்தா வேல்யூபிள் கோர்ஸு, இது படிச்சிங்க. எது வேல்யூபிள் கோர்ஸ்? என்ன வேல்யூபிள்? இது சம்பளம் நிறைய கொடுக்கும், அதுதான் வேல்யூபிளாம். அது உனக்கு பொருத்தமா? உன்னுடைய டேலண்ட்டுக்கு பொருத்தமா? உன்னுடைய டேலண்ட்டில் தான் நீ நிற்க முடியும். இன்னொருத்தவங்க டேலண்ட்டில் நீ நிற்க முடியாது. இன்னொருத்தவங்க டேலண்ட்டில் நீ பணத்துக்காக நிற்கிறன்னா அது அவன் வேலை, உன்னால் தொடர்ந்து செய்ய முடியாது. உன்னுடைய டேலண்ட்டை நின்று நீ மேலே ஏறணும். உங்கூட நீ தான் அதிகமாக நேரம் இருப்பியா, இன்னொருத்தவன் இருப்பானா? அது கூட இல்லை. அதனால் படிப்பு செலக்ட் பண்ணுறதுலேருந்து, அதை படிக்கிறதுலேருந்து தொழிலாக மாற்றிக்கிறது. உனக்கு பிடிச்ச தொழிலை நீ செலக்ட் பண்ணினீன்னா உன் வாழ்நாள் ஃபுல்லாக உனக்கு அதுவும் ஆனந்தத்தை கொடுக்கும், இல்லறமும் ஆனந்தத்தை கொடுக்கும், தொழிலும் ஆனந்தத்தை கொடுக்கும். இந்த கடமையை கரெக்டாக செய்து வந்தால் இந்த மாதிரி குரு கிடைப்பாங்க. சத்குரு வந்துட்டால் சத்தியம் வந்துடும். மெய்ப்பொருள் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்பாலும் ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம்னு ஒரு அற்புதமான ஒரு லைஃப் ஸ்டைலை அடாப்ட் பண்ண முடியும். எங்கேயுமே பகைமை இருக்காது, எங்கேயுமே விரோதம் இருக்காது, எங்கேயுமே குறைபாடு இருக்காது. எது அமிர்தமோ அதை நம்ம புறக்கணிக்கிறோம். அமிர்தத்தை விட்டுவிட்டு அல்பமாக எங்கெங்கேயோ தேடிட்டு கிடக்கிறோம். புறத்தில் ஒன்றும் இல்லை, அகத்தில் இருக்குங்கிறத அழகாக சொல்லியாச்சு. அதை மெய்ப்பிக்கணும். இந்த கருத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்காவது கொண்டு போகட்டுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம பண்ணுறோம். ஆரம்பத்தில் நாம் முக்தி பெறணும்னு தான் எல்லாருமே இதுக்குள்ளே வந்தீங்க. இப்போ பார்த்தா இது எல்லாருக்கும் அத்தியாவசியம். பிராண காற்று மாதிரி, மூச்சு காற்று மாதிரி உள்ள ஒரு விஷயம் நம்மளால் மறுக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நாமளும் முக்தி பெறணும், நம்மை சார்ந்திருக்கிறவங்களும் முக்தி பெறணும், விடுதலை அடையணும். ஜீவன் முக்தனாக அவன் வாழட்டும். அவன் மோட்சம் அப்புறம். முதல்ல ஜீவன் முக்தனா. எது சரி எது தப்புங்கிறத மிகச்சரியாக நடத்தக்கூடிய அறிவு முறை, வாழ்க்கை முறையை, நெறியான வாழ்க்கை முறையை, சரியான வாழ்க்கை முறை, துக்கமே இல்லாத வாழ்க்கை முறையை அமைச்சு கொடுக்கறது இந்த உபனிஷத். அதில் 79 உபனிஷத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சுவாமிநாத சுவாமினா. அங்கே தான் முருகப்பெருமானுடைய கருணைன்னு சொல்கிறோம். சொன்ன மாதிரி ஒரு ஆடியோ ஒரு 1000 பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா இப்போ இனிமேல் கேட்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. நம்பிக்கையோடு தான் பயணிக்கிறோம். அது ஊர்ஜிதமாகுது, பலமாகுது, பலப்படுத்தப்படுகிறது. அப்போ 10,000 ஆடியோவை வெளியிட்டோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி நிற்கும். இந்த ஆடியோவே 24 மணி நேர சிஷ்யராக முழு நேர சிஷ்யனாக வேலை செய்யும். முழு நேர தொண்டனாக வேலை செய்ய போகுது. செய்யட்டும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் உத்தம அதிகாரியாக இருந்தால் இந்த 79வது படிக்கட்டில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 தத்துவமான அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தம் 79% நிறைந்து இருக்கும், பூர்த்தியாக இருக்கும். மத்திய அதிகாரியாக இருந்தால் சரிபாதி இருக்கும். அதம அதிகாரியாக இருந்தால் துக்கமும் கவலையும் இல்லாமல் இருக்கும். கதை கேட்குற மாதிரி இல்லாமல்
நம்ம உயிரை தொட்ட வார்த்தையை தொடர்ந்து அந்த நாள் ஃபுல்லாக சிந்திக்கலாம், தப்பே இல்லை. ஒரு வார்த்தை அடுத்த நாள் கிளாஸ் வர வரைக்கும் நேற்று உங்கள் உயிரை தொட்ட வார்த்தையை திரும்ப திரும்ப சிந்திக்கணும். சிந்திச்சா அது ஒவ்வொரு கதவாக திறக்கும். ஏன்னா இந்த கதவே வெட்ட வெளியில் இருக்குது. பரம்பொருள் எங்கும் இருக்கார், எங்கே பிடிக்கிறதுனா ஹிருதயத்தில் பிடிக்கணுன்னா கூட அது ஒரு வெட்ட வெளி தான். அந்த கருத்துப்படி முதல் ரவுண்டு சிரவண ரவுண்டை 108 உபநிஷத்தை தமிழ் செய்து அறிவு நிலையை முதல்ல பிரம்மஞானத்தை முதல்ல அறிவு நிலையை கொடுப்போம், அதுக்கப்புறம் அனுபவ நிலையை கொடுப்போம், அப்புறம் அனுபூதி நிலை தானாகவே ஏற்படும். நிதித்தியாசனம்னா என்ன? சிவஸ்திதம் தன்னில் தானாய் அமர்வது, நிற்பதல்ல அமர்வது. தன்னில் தானாய் அமர்வது, அமர்றது தான் ஆயிரங்காலத்து பயிர், நிற்பதே அல்பம். அதனால் அமர்வதுங்கிற வார்த்தையே பயன்படுத்தலாம், தப்பில்லை. தன்னுடைய யதாஸ்தானம், தன்னுடைய ஸ்தானத்தில் தான் வாழ்வது. அமர்வதுங்கிறத விட வாழ்வது இன்னும் தன்னில் தானாய் வாழ்வது, சத்தில் சித்தாய் வாழ்வது, சிவத்தில் சக்தியாய் வாழ்வது. அச்சா அப்படின்னு சொல்லி இந்த ருத்ர ஹிருதய உபநிஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த உபநிஷத்து முறைப்படி பார்த்தா இது முதல் 5 உபநிஷத்துக்குள்ளே வந்திருக்க வேண்டிய ஒரு உபநிஷத்து. ஏன்னா பல குழப்பங்கள் சமுதாயத்தில் பல கருத்துக்களை பரப்பி வச்சுருக்கானுங்க, கண்ணா பின்னான்னு பரப்பி வச்சுருக்கானுங்க. எல்லாம் அவாமஷத்துக்கு என்னென்னமோ ஆதாரம். இனிமேல் நீங்கள் வேதாந்திகள் யார் எந்த கருத்தை விடுவிச்சாலும் ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க, மந்திரம் இருக்கா, எந்த புக்கு, எந்த உபநிஷத்து, எந்த வேதம் சொல்லுங்கள். புராணத்தில் கூட கற்பனை சேர்க்கப்பட்டிருக்கு. உபநிஷத்து ஒரிஜினல். உபநிஷத்தில் அப்படி இருக்கா, வேதத்தில் இருக்கா, ஸ்ருதியில் இருக்கான்னு கேளுங்க. ஸ்ருதியில் இருந்தால் அதை ஏற்றுக்கலாம். நேற்று சொன்னேனே, இத்தனை உபநிஷத்து அத்தியனம் பண்ணினேன், எங்கேயும் குறைபாடு இல்லவே இல்லை. இது கர்மகாண்டம் இல்லை, ஞான காண்டம். எல்லாருக்கும் பொருந்துறது. கர்மகாண்டத்துக்கு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. பூஜை எப்படி பண்ணணும்னா சிஸ்டம் இருக்குது. கல்யாணமாக இருக்கணும், மனைவி இருக்கணும், இவங்க செய்யலாம், இவங்க செய்யக்கூடாது, விதிமுறைகள்லாம் இருக்குது. அது ஒரு நுட்பமான ஒரு ட்ராக். அதெல்லாம் சித்திகளை நோக்கி போகிறது. இந்த வீடு, மனைவி, மக்கள், பணம் வேணும், நோய் தீர்க்கணும். வீடு, மனைவி, மக்கள், பணம் வேணும், நோய் தீர்க்கணும். 5 தத்துவங்களை அதை பூர்த்தி பண்ணணும். அதெல்லாம் டெம்பரவரியான விஷயம். உடம்பே இல்லாத நிலை கேட்குறோம். நீ உடம்பை வச்சுக்கிட்டு பசிக்குது, தாகமாக இருக்குது, காமக்ரோதாதி இருக்குது, பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குங்கிற அந்த தத்துவமெல்லாம் இல்லை. அதெல்லாம் கர்மகாண்டத்தோடு போச்சு. ஆரண்யன்னு சொல்லக்கூடிய உபாசனா அதுதான் வனப்பிரஸ்தம். சந்நியாசம் சொல்லக்கூடிய ஞானகாண்டம். சந்நியாசம்னா சின்ன சின்ன துறவுகள் அப்படின்னு. இந்த வனப்பிரசத்தில் சந்நியாசத்துக்கான ரிகர்சல் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த உபநிஷத்தை ஆரம்பிக்கிறோம். இது கிருஷ்ண யஜுர்வேதம், 51 மந்திரம் உடையது. இது சிவ விஷ்ணு ஐக்கியத்தை சொல்லுது. சிவ விஷ்ணு 2 பேரும் ஒருவர் தான் அப்படிங்கிறத சொல்லுது. முதல்ல 2ஆ சொல்லும், அப்புறம் 3ஆ சொல்லும், அப்புறம் 1ஆ சொல்லும். சுக்க யார் குருன்னு கேட்டால் வியாசர் குரு. நல்லா பாருங்கள், பெரிய ஆள், பெரிய மகானுபாக்கள். அந்த பரம்பரையில் வரவங்க, வைஷ்ணவ பரம்பரையில் வரவங்க. பராசரர், வியாசர், வசிஷ்டர் அங்கேருந்து வராங்க. மகாவிஷ்ணுலேருந்து அப்படி வராங்க. வசிஷ்டர், சக்தி, பராசர், வியாசர், சுகர். சுகருக்கு அப்புறமா கோவிந்தா, இது யார், கௌடபாதர், அப்புறம் கோவிந்த பகவத்பாதார், சங்கரர். அந்த ட்ராக்கில் வரவங்க. எல்லாருக்கும் இடையில கேப் இருக்கலாம். 1000 வருஷம் ஒரு ஞானிகள் நிறைய பேர் இருக்காங்க.
நல்லா புரிஞ்சுங்க, ஞானிகளில் நிறைய கேட்டகரி இருக்குது. பிரம்மஞானம் இருந்தால் பிரம்மஞானி தான், அது நிச்சயம் இருக்காங்களா அதுக்கு ஒரு பலன் உண்டு. பரோபகார்த்தத்தில் இருக்காங்களா அதுக்கு ஒரு பலன் உண்டு. குருவாக இருக்காங்களா அதுக்கு ஒரு பலன் உண்டு. ஆச்சாரியராக இருக்காங்களா அதுக்கு ஒரு, எல்லாம் கேட்டகரி வைஸ் இருக்குது. ஞானம் பிரம்மஞானம் இருக்குது, அதான் பாயிண்ட். நல்லதை நோக்கி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது, அதான் பாயிண்ட்டு. அந்த வழியில் வியாசர் இந்த வேதத்தை தொகுத்தவர் எழுதியிருக்க, சொல்கிறவர் சாதாரண ஆளு இல்லை, சொல்கிறார். இவர் தான் குருவாக இருந்து இப்போ நமக்கு உங்களுக்கு உபதேசிக்க போகிறார். கேட்குறது சுகபிரமம், சரியான கேள்வி, ஸ்ட்ராங்கான கேள்வி. சர்வசிரேஷ்ட கடவுள் யார்? இவ்வளோ மக்கள் இவ்வளோ சாமி கும்பிட்றாங்களே, எல்லாரை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறது யார், முதல் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு கேட்குறார். யாரை நாங்கள் நம்பர் ஒன்னாக நாங்கள் பாவிக்கணும், பக்தி கொள்ளணும் கேட்குறார். கேள்வி பார்த்தீங்களா? பதில் வியாசர் சொல்கிறாரு. அவர் வந்து பெருமாளுடைய அம்சம், அவர் தெரியுமில்ல. வியாசனே நாராயணன், நாராயணன் மகாவிஷ்ணுவே வியாசர். யார் உலகத்தின் தலைச்சிறந்த கடவுள், முதலிடத்தில் இருக்கிற கடவுள் யார்? பதில் ருத்ரஹா. போதுமா? நம்ம சமுதாயத்தில் எப்படி இருக்கு? சமுதாயத்தில் எது பரவி இருக்கு? பிரகாசமாக இருக்கிறது, ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறது, வசீகரமாக இருக்கிறது. சொல்கிறது வியாசர், யாரோ குப்பனோ சுப்பனோ சொல்லலை. சிவபக்தனோ சைவமோ சாக்தமோ கௌமாரமோ கணபத்தியமோ சொல்லலை. வியாச பரம்பரை வந்து வைஷ்ணவ பரம்பரை. சொல்கிறார் ருத்ரா. அப்புறம் மேலே அபராவித்யா, பராவித்யா அபராவித்யா, பரம்பொருள் ஜீவாத்மா ரெண்டும் அப்புறம் ஐக்கியம். பிரணவ உபாசனா, ஓங்காரத்தை பற்றிய விவரம். அகம் பிரம்மாஸ்மி சைத்தன்யம் எப்போ பிறக்குது, அகம் பிரம்மாஸ்மி உணர்வு எப்போ பிறக்குது, அந்த விவரங்கள் இதெல்லாம் இதில் விவரிக்கப்படுது. சாந்தி பாடம் சகனாபவத்து. நிறைய முறை நம்ம அதை பேசியிருக்கோம். சுருக்கமாக புதுசாக கேட்குறவங்களுக்காக. ஓம் சகனாபவத்து, அவர் எங்களை காக்கட்டும். சகனவ் புனக்து, அவர் எங்களை பரிபாலனம் செய்யட்டும். சகவீரியம் கரவாவகை, அவர் எங்களது ஆற்றல் பெருக வழிவகுக்கட்டும். தேஜஸ்வினா அவதீதமஸ்து, எங்களுடைய அறிவாற்றல் அவதீதமஸ்து எல்லையற்று விளங்கட்டும். மாவித்விஷா வகை, எங்களுக்குள் கருத்து வேறுபாடு வரக்கூடாது. குருவுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடாது. ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்லி மந்திரத்தை சொல்கிறோம். இந்த ஓங்காரத்தினுடைய சிறப்புகளை எல்லா உபநிஷத்துமே சொல்லுது. அதில் 5 உபநிஷத்தை வந்து ரொம்ப முக்கியமாக பஞ்ச அக்னி ஹோத்திரம்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று வந்து இந்த ருத்ர ஹிருதயம், 2வது வந்து யோக குண்டலி, 3 வந்து ஜாபால பஸ்ம ஜாபால, அப்புறம் ஜாபால ருத்ராட்சகன், அப்புறம் கணபதி உபநிஷத். இதெல்லாம் வந்து ஓங்காரத்தை சொன்னாலும் தாரசாரம் மகா வாக்கியம் பஞ்ச பிரம்மாக்னி ஹோத்திர கதா. கிருதயம் குண்டலி பஸ்ம ருத்ராட்சகன தர்சனம், தாரசாரம் மகா வாக்கியம் பஞ்ச பிரம்மாக்னி அக்னிஹோத்திரம் கிரம. இந்த 5 உபநிஷத்து வந்து ஓங்காரத்தை பற்றி சொல்லுது. அதில் ருத்ரஹிருதயமும் இருக்கிறதுனால இதை இங்கே கொண்டு வரும். இப்போ பிள்ளையாக இருக்கக்கூடிய சிஷ்யனாக இருக்கக்கூடிய சுகம் பிரணம்ய சிரசா பாதோ. நேற்று தான் நமஸ்காரம் பற்றி பேசணுமா? நமஸ்காரம் பண்ணுனா என்ன பலன்? துரிய அவஸ்தா. நமஸ்காரம் பண்ண துரிய அவஸ்தா. என்ன பண்ணுறாரு? பிரணம்ய சிரசா பாதோ சுகோ
சுகர் சிரசா தனது தலையால் பாதோ தன்னுடைய தந்தையினுடைய பாதத்தை தொட்டு வணங்கி பிரணம்ய வணங்கி வியாசம் உவாச்ச வியாசரை கேட்கிறார். கோ தேவக சர்வவேதேஷு யார் தேவன் தேவதேவன் மகாதேவன் யார் இருக்கிற வேதம் எந்த தேவனை சர்வவேதேஷு எல்லா வேதங்களும் உங்கள் கருத்து சொல்லலை என் கருத்து சொல்லலை உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. வேதம் யாரை உயர்த்தி பிடிக்குது யாரை நம்பர் 1 இடத்துல வச்சுருக்கு சர்வவேதேஷு எல்லா வேதத்தினுடைய சாரமாக சொல்லு. காஸ்மின் தேவாச்ச சர்வசக எல்லா ஈசனுக்கும் தலைவனா எல்லா தேவர்களும் எல்லா தேவதைகளும் எல்லா கடவுளும் எந்த கடவுளை ஆதாரமாக கோர்க்கப்பட்டிருக்கு. ஒரு மணிமாலையில் ஒரு நூலில் மணிமாலை 100 மணிகள் கோர்க்கிற மாதிரி நூலாக இருக்கிறது யார் ஆதாரமாக இருக்கிறது யார் சர்வசக போன உபநிஷத்துலேயும் வந்து சிவம்னு அர்த்தம். இவரே டைரெக்டாக கேட்குற 2வது கேள்வி அது. யார் வேதம் உயர்த்தி பிடிக்கிறது யார் எல்லா தேவர்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறவர். கஷ்ய சுஸ்ருஷ்ணான் சுஸ்ருணா அன்வித்யம் பிரீத்தா தேவ பவந்திமே யாருக்கு நாங்கள் தொண்டு செய்கிறதுனால சேவா செய்கிறதுனால சுசுருஷா செய்கிறதுனால சர்வதேவர்கள் பிரீத்தா பவந்தி எங்கள் மீது அன்பு செய்வார்கள். எல்லா தேவர்களும் நாங்கள் ஒரு தேவதை தான் வணங்க போகிறோம். எந்த தேவதையை வணங்கினா எல்லா தேவர்களும் எங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க. 3வது கேள்வி. தஸ்ய தது வச்சனம் சுருத்துவா அங்கு அந்த வச்சனத்தை கேட்டு பிரத்யுவாச்ச பதிலாக பிதா சுகபிரமத்துக்கு சொல்கிறார். சர்வதேவ ஆத்மகோ ருத்ரஹ எல்லா கடவுளுக்கும் ஆத்மாவாக இருப்பவர் ருத்ரன். பரம்பொருளுக்கு 1000 அவர் செய்த வேலைகளில் அவருடைய திருவிளையாடல்களில் பல பேர் மக்கள் சுமத்தியிருக்காங்க. பரமேஸ்வரனுக்கு அவர் தோன்றாதவர். பரம்பொருள் காரணஸ்வரூபம் அவர். நீங்கள் இது ருத்ர ஹிருதயம்னு சொல்கிறதுனால வியாச சுகபிரமத்துக்கு சொல்கிறதுக்காக தாண்டி அதுக்கு மேலே வேதத்தினுடைய சாரமாக சொல்லக்கூடிய தத்துவபோதம் என்ன தெரியுமா? பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈசன். போதுமா? என்னவா இருக்கார்? காரண சரீராக இருக்கார். பிரம்மன் தான் ஈசனாக இருக்கார், ஈசன் தான் விஷ்ணுவாக இருக்கார், விஷ்ணு தான் பிரம்மாவாக இருக்கார். புரியுதா? ஒன்று தான் இத்தனை வடிவத்தில். உள்ளே இருந்தால் பிரம்மம், கர்ப்பகிரகத்தை விட்டு வெளியில் வந்தால் ஈசன், அதுலேருந்து அர்த்த மண்டபம் மகா மண்டபம் ராஜகோபுரம் வந்து வாசலுக்கு வந்துட்டால் பிரம்மம். புரியுதா? இப்போ யார் பெரியவங்கிறது முக்கியம் இல்லை, யார் சூக்ஷ்மமாக இருக்கிறாங்க அதுதான் அடியனுடைய கருத்து. யார் அதிசூக்ஷ்மம்? இப்போ அதிசூக்ஷ்மமாக இருக்க வேல்யூ அதிகம். இந்த டெக்னாலஜி தானே உங்களுக்கு சௌகரியங்களை எளிமைப்படுத்துது. எல்லாத்துக்கும் டெக்னாலஜி தானே. இப்போ நம்ம நடந்தே போயிட்டு இருந்தோம் எல்லா இடத்துக்கும். கோயிலுக்கு போகிறதுன்னா 1 மணி நேரம் ஆகும். 5 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் கூட 2 மணி நேரம் ஆகிடும். போக 1 மணி நேரம், 1 மணி நேரம். இப்போ 5 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டர் போயிடலாம்ல. அது டெக்னாலஜி தானே. அப்போ சூக்ஷ்மம் தானே அது. அப்போ சூக்ஷ்மமாக இருக்க அவங்களுடைய வேல்யூ. ஒரு கடவுள், ஒரு விக்கிரகம், கர்ப்பகிரகத்தில் இருக்கிற விக்கிரகம் மதிப்பு வேறு, வாசலில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தினுடைய மதிப்பு வேறு. ஏன்? அது சூக்ஷ்மமாக இருக்குது. அந்த ஒன்றை வச்சு தான் இந்த பரிவார தேவதைகள், அந்த விமானம், அந்த பிரகாரம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம் எல்லாம், கொடிமரம், காம்பவுண்டு இப்படி தானே இருக்கு. அப்போ கடைசியாக இருக்கிறது எது? மூலவர். அதுக்கு தான் மூலவர்னு வச்சாங்க. அவர் தான் மூலம், அவர் தான் வேர். அவர் ரொம்ப சூக்ஷ்மம். புரியுதா? அப்போ யார் சர்வ தேவ ஆத்மகோ ருத்ரக எல்லா கடவுளுக்கும் ஆத்மாவாக இருப்பவர் ருத்ரன்.
இவங்க இந்த 5 பேரில் அவரே இருப்பார். இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் மேலே எல்லாமே ஈசன் தான். ஏன்னா ஈசனே தான் வந்திருக்கே. அப்படி தானே முதல் உங்கள் வேதம் அறிமுகப்படுத்துகிற வேதாந்தம் உபநிஷத்தை அறிமுகப்படுத்துகிற முதல் வார்த்தை என்னது? ஈசன் தான் முதல் வார்த்தை. அதெல்லாம் நீங்கள் யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ வேதாந்திகள் தெரிஞ்சுங்க. இதுதான் மெய்ப்பொருள். வெளியில் வாய் என்ன வேணாலும் பேசுவோம். இதுதான் கொள்கையாக சத்தியமான கொள்கையில் தான் இன்றைக்கி நிற்கிறாங்க. சத்தியத்தை ஒத்துக்க மாட்டுறாங்க. சத்தியத்தை விட எங்களுக்கு கொள்கை முக்கியம்னு நினைக்கிறாங்க. அந்த மார்க்கத்தில் போகிறதுனால எல்லாருமே முக்கியம்தான்ப்பா. எல்லாருமே முக்கியம்தான். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரோல் கொடுத்துருக்கு. ஆண் முக்கியமாக பெண்ணு முக்கியமானு கேட்குற மாதிரி இருக்குது. ஆணும் முக்கியம் பெண்ணும் முக்கியம். ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண். ஆனால் பேச்சில் எப்படி இருக்கு? தத்துவங்கள் கரெக்டாக இருக்கு. நடைமுறையில் எப்படி இருக்கான் அவன்? நாங்கள் தான் மேலே, நாங்கள் தான் அங்கே, நாங்கள் தான் இங்கே, அப்படி இருக்காங்களா இல்லையா? அவன் என்ன காரணம்னா கொள்கையில் நிற்கிறாங்க, சத்தியத்தில் நிற்கல. வேதாந்திகள் சத்தியத்தில் நிற்கணும். சத்தில் நின்னா தான் முக்தி. நல்லா புரிஞ்சுங்க. இந்த நடிக்கிறது ட்ராமா போடுறதுலாம் நிற்காது. ஃபார்மாலிட்டிக்கு பேசுகிறது, நடைமுறையில் இப்படி தான் இருக்குங்கிறது, எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்கங்கிறது, ஊரோட ஒத்து போங்கிறதெல்லாம் மெய்ப்பொருளில் கிடையாது. மெய்ப்பொருள்லாம் 100 ஊர் இருக்கும். 100 முறை 100 மார்க்கத்துக்கு போவியா? இப்போ அப்படி தான் கலாமெல்லாம் இருக்குது. இப்போ தெரியுதா யார் நுட்பம்னு? யார் பெரியவங்கன்னு சொல்லலை, யார் அதிசூக்ஷ்மம்னு சொல்கிறோம். யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு இந்த குழப்பத்துக்கு முடிவு கட்டணும்னு தான் இந்த உபநிஷத்து எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரிஷிகள். அது மட்டும் இல்லாமல் சர்வதேவாத்மகோ ருத்ரக சர்வதேவா சிவாத்மகாக, எல்லா தேவர்களும் சிவனுடைய ஆத்மாவே. எல்லா தேவர்களுடைய இருதயமாக இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது சிவமே. ருத்ரஸ்ய தட்சிணே பார்ஸ்வே ரவி பிரம்மா திரையோ அக்னேயக. இந்த ருத்ரனுடைய வலது பக்கத்தில் ரவி சூரியன், அதான் வலது நாடி, சூரிய நாடின்னு சொல்கிறோம் இல்லையா, பிரம்மா, அப்புறம் அக்னி, 3 பேர் வலது பக்கம். இடப்பகுதி யார் யார்? வாமபாசவே இடது பக்கம் உமா. இது அதிகமாக பேர் பயன்படுத்துகிற உமா தான். நம்ம கௌசியத்தைக்கு உபநிஷத்தில் பேசியிருக்கோம் இந்த வாக்கியத்தை. ஏன்னா அதில் இந்த மந்திரத்தை அதை எடுத்து சொல்லுது கௌசியத்தைக்கு உபநிஷத்தில். அதை இதில் பார்ப்போம், மனனத்தில் பார்க்கும்போது அதில் ரொம்ப எளிமையாக பார்ப்போம். அது ரொம்ப டஃப்பாக யார் யார் பாஷ்யத்துக்கு பின்னாடியோ ஆரம்ப காலத்தில் ஆர்வக்கோளாறுலாம் நிறைய பாஷ்யத்தை படித்து 1901 எழுதின புக்கை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை விட ரொம்ப எளிமைப்படுத்திடுவேன் எல்லாத்தையும். இதில் மனனத்தில் எல்லாத்தையுமே அந்த மந்திரங்களெல்லாம் எளிமைப்படுத்தி உங்களுக்கு எது தேவையோ அமிர்தமாக கொடுக்க போகிறோம். அது வேறு விஷயம். அந்த மந்திரம், அந்த உபநிஷத்து இந்த மந்திரத்தை எடுத்து சொல்லுது. வாமபார்ஸ்வ உமாதேவி, இடது பக்கம் உமாதேவி முதல்ல, 2வது விஷ்ணுகோ, 3வது சந்திரன். நான் பல முறை சொல்லியிருக்கேன், மாயா தான் மாயோன்னு சொல்லியிருக்கேன்னா அவர் மாயாவின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பாருங்கள், ஜென்ரலாகவே ஒரு தத்துவம் இது இடது பக்கம் பெண் தன்மை வருது, வலது பக்கம் ஆண் தன்மை, அப்படியே வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பாருங்கள் அக்னி சூரியனா, சூரியன் இருந்துச்சு அந்த பக்கம். இடது பக்கம் பாருங்கள் சந்திரன் குளிர்ச்சி, அப்புறம் உமா பெண்ணு, விஷ்ணுகோ. இப்போ இந்த பெண் தன்மையில் மோகினி அவதாரம் பெருமாள் எடுப்பார் ஒரு பக்கம். பொதுவாகவே ருத்ரன் பார்த்திங்கன்னா, சிவன் பார்த்திங்கன்னா, ஈசன் பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியர்னு சொல்லுவாங்க. அபிஷேக பிரியர். மகாவிஷ்ணு அலங்கார பிரியர். பெண்கள் பொதுவாக அலங்கார பிரியராக இல்லையா? பெண்கள் பொதுவாகவே ஐஸ்வர்யம், வசீகரம், பிரகாசம், மென்மை, இதெல்லாம் ஒரு தத்துவங்கள். இதெல்லாம் பெருமாள்கிட்ட கரெக்டாக இருக்கும், 100% இருக்கும். அதை எப்படி சொல்லுது மந்திரம்? விஷ்ணுகோ சோமோ சந்திரன், அபி திரையக, 3 பேர் இடது பக்கம் நிற்கிறாங்க. விஷ்ணு, சோம, சந்திரன், உமா.
முதல்ல உமா, விஷ்ணு, சந்திரன். யா உமா சா ஸ்வயம் விஷ்ணுஹு. யார் உமாவோ அவர்தான் விஷ்ணு. போதுமா? யார் உமாவோ உமா தான் விஷ்ணுவாக இருக்கிறார். அதனால தான் சங்கர நாராயணன் 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சங்கர நாராயணன். சுவாமியை சொன்னால் பெருமாளுக்கு கோவம் வரும், பெருமாள் சொன்னால் சுவாமிக்கு கோவம் வரும். நீங்கள் அங்கே வந்து பிரித்து பார்க்குறதே மகா தவறு. பிரித்து பார்க்குறது மகா தவறு. அது மட்டும் இல்லை, இந்த 2 பேர் தான் எல்லா தத்துவங்களையும் இருக்காங்க. எல்லா பொருட்கள்லையும் ஜட சைத்தன்யத்தில் இந்த 2 பேர் தான் இருக்காங்க. உயிர் உடல், உயிர் உடல் அப்படி தான் இருக்காங்க. பிரிக்க முடியாது, பிரிக்கக்கூடாது, பிரிக்கவும் முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல சிவனை போய் கேட்குறாங்க, சதா தியானத்தில் இருக்கீங்க, யாரை தியானிக்கிறீங்க? பெருமாளை தியானிக்கிறேன். பெருமாள்கிட்ட போய் அறிவியல் பண்ணுறீங்களா? யாரை தியானிக்கிறேன்? சிவபெருமானை நான் தியானிக்கிறேன். நான் கருத்து சிரவணம் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. ஆனால் இப்போ மந்திரம் சொல்லுது. மந்திரம் ஸ்ருதி வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்கள். யா உமா சா ஸ்வயம் விஷ்ணு. உமா யார் உமாவாக இருக்கிறாளோ அவள்தான் விஷ்ணு. விஷ்ணு யாருவா இருக்காங்களோ அவள் தான் சந்திரன். இப்போ 3 பேருக்கும் ஒரே ஒரு குளிர்ச்சி, ஒரு பெண்மை, ஒரு இடது பக்கம், ஒரு சரிபாதி. மேலே கீழெல்லாம் சொல்லலை, சரிபாதி. அப்போ உலகத்தினுடைய எல்லா தத்துவத்திலையும் ஆண் பெண் இருக்கிறது மாதிரி எல்லா தத்துவத்திலையும் சிவா விஷ்ணு இருக்காங்க. இப்போ சிவா விஷ்ணு தான் ஆண் பெண்ணாக இருக்காங்க. அதான் இங்கே பாயிண்ட் சொல்ல வருது. ஹரிஹர புத்திர யார்? இன்னொரு அடுத்த லைன் சொல்லுது, 2 பேரும் சேர்ந்தவங்க தான் மகாவிஷ்ணு. அதாவது ஆண் பெண் சேர்ந்த தத்துவம் தான் மகாவிஷ்ணு. அர்த்தநாரீஸ்வர தத்துவம் மகாவிஷ்ணுன்னு சொல்லுது. அர்த்தநாரீஸ்வர தத்துவம் மகாவிஷ்ணு. பாருங்கள், அடுத்த லைன் சொல்லுது பாருங்கள். சா ஸ்வயம் விஷ்ணு விஷ்ணுவோ சாஹி சந்திரமா. விஷ்ணு தான் சந்திரமாவாக இருக்கிறார். ஏ நமஷ்யாந்தி கோவிந்தம் தே நமஷ்யந்தி சங்கரம். யார் கோவிந்தனை நமஸ்காரம் பண்ணுறீங்களோ அவர்கள் சங்கரனை நமஸ்காரம் செய்கிறீர்கள். ஏ அர்ச்சந்தி ஹரி பக்தியா. யார் ஹரியை பக்தியோடு அர்ச்சனை செய்கிறீர்களோ தே அர்ச்சந்தி விருஷத்வஜம். விருஷத்வஜாய ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தீமகி தன்னோ குருஹு பிரஜோதயாத்னு ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். தட்சிணாமூர்த்தி வந்து ரிஷபத்வஜம் வச்சுருப்பார். கிருணிகஸ்தம், கிருணினா அக்னி, கையில் அக்னி வச்சுருப்பார். நடராஜரில் எல்லாம் தத்துவங்க. இந்த மாதிரி கல்ச்சர் எங்கேயாவது உண்டா? அக்னிலாம் எதுக்கு வருது, காற்றுலாம் எதுக்கு வருதுன்னு கேட்காத. இந்த உலகம் ஃபுல்லாக இந்த 5 பொருள் தான் இருக்கு. 5 பொருளுக்கும் நேரடி கனெக்ஷன் உனக்கு இருக்குது. அங்கே பாருங்கள் ஆச்சரியத்தை. இந்த உலகத்திலே 5 பொருள் தான் இருக்குது. அதுதான் வெவ்வேறு வேரியேஷன்ஸில் பொருட்களாக மாறி நிற்குது. சேரும், நிற்கும், மறையும், கூடும், சேரும், நிற்கும், அப்புறம் டைலூட் ஆகிடும். ஆனால் 5 தத்துவம் தான் இருக்குது உலகத்தில். ஒன்று ஆகாசம், ஒன்று காற்று, ஒன்று அக்னி, ஒன்று நீர். அந்த 5 தத்துவம் உங்களுக்குள்ளே இருக்கே. அது மட்டும் இல்லை, 5 அறியக்கூடிய, தொடர்பு பண்ணக்கூடிய கனெக்ஷன் பாயிண்ட் உங்ககிட்ட இருக்குது. ஆச்சரியமாக ஆச்சரியம். உலகத்தில் 5 பொருள் தான் இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கே பல ஆயிரம் கோடி வருஷம் ஆகிடும். அந்த 5 பொருளை நீ பார்க்குறதுக்கும், கேட்குறதுக்கும், சுவாசிக்கிறதுக்கும், பேசுகிறதுக்கும், சுவைக்கிறதுக்கும் அதோட கனெக்ஷன் இருக்குது. 5 பூதங்களுடைய தன்மாத்திரை தான் நீ. அது ஒளி இருக்குன்னா கேட்குற, அது வடிவம் இருக்குன்னா பார்க்குற, அதுக்கு மனம் இருக்குன்னா முகர்ற, அதுக்கு சுவை இருக்குன்னா குடிக்கிற. டைரக்ட் கனெக்ஷன்.
இந்த அஞ்சுமே யார்? அம்பாள் தான். அது தெரியுமா? அஞ்சுமே பஞ்சதத்துவ பஞ்சபூதங்கள் யார்? அம்பாள் தான். அம்பாள் யார்? சிவத்தினுடைய மனம், சிவத்தினுடைய சக்தி, சிவத்தினுடைய புத்தி, சிவத்தினுடைய இச்சா ஞான கிரியா, இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா. அங்கே தான் காமேஸ்வரி காமேஸ்வரன் பார்த்தோமா, திரிசூலநாதர் திரிபுர சுந்தரி. திரிபுர சுந்தரியை இதில் மேருவில் மகாமேருவில் பிரதானமாக கொண்டாடுவாங்க. ராஜராஜேஸ்வரி கொண்டாடுவாங்க, காமாட்சி கொண்டாடுவாங்க. ஸோ நமசாந்தி கோவிந்தம். யார் பெருமாளை வணங்குகிறீர்களோ, கோவிந்தனை வணங்குகிறீர்களோ, தே நமசாந்தி சங்கரம். அவர்கள் சங்கரனை வணங்குகிறீர்கள்னு அர்த்தம். அர்ச்சந்தி ஹரிம். யார் ஹரியை வணங்குகிறீர்களோ, பூஜை செய்கிறீர்களோ பக்தியா, அர்ச்சயந்தி ரிஷபதுஜம். ரிஷபதுஜம் காளை மாட கொடியாக வச்சிருக்கக்கூடிய சிவத்தை. துவசந்தி விருப்பாட்சம். விருப்பாட்சம் தே துவசந்தி ஜனார்தனம். யார் விருப்பாட்ச பகன்னு ரமணர் ட்ராக்கில் இருக்குது. திருவண்ணாமலையில் கந்தாசிரம்னு ஒரு இடம் இருக்குது. விருப்பாட்ச நாங்கள்லாம் போனதில் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகணும் இன்னொரு வாட்டி. இப்போ தான் முதல் டைமு நான் ரமணாசிரமத்துக்குள்ளே அந்த பின்பகுதியெல்லாம் வந்துருக்கேன். பல முறை போயிருக்கேன். அப்படியே ஒரு சுற்றிட்டு கிரிவலத்தில் போகிறப்போ ஒரு சுற்றிட்டு அப்படியே நேராக போய்டுவேன். இங்கே நிற்க மாட்டேன். இந்த வாட்டி தான் உங்களுக்காக உள்ளே என்ன இருக்குது நின்று பார்க்கலான்னு போனால் உள்ளே ஒரு பெரிய கடல் மாதிரி இந்த ஆசிரம வாசிகள் தங்கறதுக்கு தியானம் பண்ணுறவங்களுக்கு வெளியூர்காரவங்களுக்கெல்லாம் ஹட்டு இருக்குது. அதுக்கு பின்னாடி வாசல் இருக்குது. அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது மேலே மலை மேலே ஏறுறதுக்கு. அங்கே அப்படியே போனீங்கன்னா கந்தாசிரமம் விருப்பாட்ச கோயிலாம் வரும். அங்கே தான் அவர் 23 ஆண்டுகள் அங்கே இருந்திருக்கார். எதுக்காக? நிஷ்டை, பிரம்மனிஷ்டை. பிரம்மனிஷ்டையினுடைய பலன் என்ன தெரியுமா? பிரம்மனிஷ்டையில் இருந்து சங்கல்பம் பண்ணால் உடனே நடக்கும். சித்தி தெரியுதா? சங்கல்பம் பண்ணால் ஏன் நடக்குதுன்னா, சங்கல்பம் பண்ணுற நேரத்தில் நிஷ்டைக்கு போய் தான் சங்கல்பம் பண்ணுறோம். நமக்கு தெரியாது. இந்த வேதம் சொல்கிறதுனால, வேதம் அங்கீகரிக்கிறதுனால அதை சிந்திக்கும் போது ஆமாம், அப்போ சாமானியர்கள் சங்கல்பம் பண்ண நடக்க மாட்டுது. இன்றைக்கி நடக்கலை, 30 ஆண்டுகளாக நடக்குது. அதுதான் அங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம். இடையில சுவாமி எனக்கு எதுவும் கொடுத்ததா நினைக்கல. எப்படின்னா எதை கொடுத்ததா நினைக்கிறேன்னா, வேல் பூஜையை ஒரு வரமாக நினைக்கிறேன், வேத விசாரத்தை ஒரு வரமாக நினைக்கிறேன். நாளையிலேருந்து ஆரம்பிக்கணும் எப்படியா சொல்ல முடியும்? நாளையிலேருந்து வேத விசாரம் ஆரம்பிக்கணும் எப்படியோ சொல்ல முடியுமா? நாளையிலேருந்து பூஜை எப்படி சொல்ல முடியுமா? யாரையும் சொல்ல முடியுமா? செய்வாங்களா? முதல்ல செய்ய முடியுமா? இன்னையிலேருந்து கிரிவலம் ஆரம்பி, இன்னையிலேருந்து வேல் பூஜை இது என்னது விளக்கு பூஜை ஆரம்பி. நடந்துட்டு தானே இருக்குது ப்ராக்டிக்கலாக. இதெல்லாம் ஒரு ரிகர்சல், என்னது ட்ரையல். போகிறதுக்குள்ளே தமிழ்நாடு ஃபுல்லாக 1000 சென்டர் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும். அப்பா புள்ள இல்லை குரு சிஷ்யன் ரெண்டும் ஒன்று தான். நம்மளோட பயிரக்கூடாது. ஒரு பெரிய பிரபாவத்தை ஏற்படுத்திட்டு தான் போகணும். சும்மா இல்லை நம்ம ஒன்றும். முருகனை வழிபடுறவங்க சாமானியெல்லாம் இருக்கக்கூடாது. முருகனை குருவாக ஏற்றுண்டா அவர் வேலையை நம்ம கொஞ்சம் செஞ்சுட்டு போகணும். ஒரு உத்தமமான சிஷ்யனாக இருந்தால் கண்டிப்பாக செய்வான். எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அதனால் யாரெல்லாம் ருத்ரம், யாரெல்லாம் ருத்ரனை விருப்பாட்சம், அது சொல்ல வந்தேன். விருப்பாட்சங்கிறது 3 கண்களை உடையவர். துவஸ்வந்தி விருப்பாட்சம், 3 கண்களை உடையவர். தே துவசந்தி ஜனார்தனம். யார் இந்த 3 முக்கண்ணுடைய ருத்ரனை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ அவங்களாம் ஜனார்தனனை வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் யார் பிடிக்கணும்? அதெல்லாம் தெரிய வைக்கணும். இதெல்லாம் மறைச்சி வச்சுருக்கானுங்க. இது தெரிஞ்சு மறைச்சானுங்களா, தெரியாமல் மறைச்சானுங்களா, என்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. ஜீவன் சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டினா இவன் ஒரு சிருஷ்டியாக போட்டு வைக்கிறான். சத்தியத்தை பேசுகிறதுக்கே ஆள் இல்லை. மெய்ப்பொருளை இதான் எழுதிருக்கு, இதான் அர்த்தம்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாத்துலேயும் தன்னுடைய கருத்தை ஏற்றி இப்படி போய் இப்படி வரதுக்குள்ளே நேரம் ஆப்போசிட் ஆகிடுச்சு இப்போ கருத்து.
பிரம்மா இருக்கார், யாருக்கும் தெரியாது. விஷ்ணு இருக்கார், எல்லாருக்கும் தெரியும். 2 பேர்த்துக்கும் காரணமாக ஒருத்தர் இருக்காரியா, அவர் தான் ஏன் பரம்பொருள் சிவம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது. இதோ வேதம் சொல்லிடுச்சே, இதோ வேதம் சொல்லிடுச்சே. எங்களால் ஏற்றுக்க முடியும், அது உன் இஷ்டம். நானா எழுதினேன் இது? மெய்ப்பொருளை ஏற்றுக்கணுங்க. மெய்ப்பொருளை அதுதான் ஜெயிக்கும். நீ ஏற்றுக்கிட்டானா ஏற்றுக்காட்டியானா, நீயும் நானும் இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். இது உபநிஷத்து யுக யுகமாக வந்துக்கிட்டு இருக்கு ட்ராக்கு. ஆனால் மாற்றி எழுத முடியுமா? அது ஒரு சின்ன ஒரு லைனோட விடலை, அது வச்சு செய்து நீட்டாக எல்லா விவரம் எல்லா கிளாரிட்டி வந்துடும். எது முதலிடம், எது சூக்ஷ்மம், அதிசூக்ஷ்மம் கிடையாது. மேலே கீழே சொல்லலை, ஃபஸ்ட்டு செகண்டும் சொல்லலை. எது அதிசூக்ஷ்மமோ அதை சொல்லுது. ஏ ருத்ரம் நான் அபிஜாயந்தி ஏன்னா ஜானந்தி கேசம். யார் ருத்ரனை அறியவில்லையோ அவர்கள் பெருமாளையும் அறியவில்லை என்றே அர்த்தம். ருத்ராத்மக பிரவர்த்தயத்தே பீஜம் பீஜ யோனி ஜனார்தனக. ருத்ரங்கிற அந்த பரம்பொருள்கிட்டேருந்து தான் எல்லா விதைகளும் வெளிவருகின்றன. அந்த விதைகள் முளைக்க முளைக்க பல ஜீவராசிகள் உற்பத்தி பண்ணுகிறார் ஜனார்தனம். மகாவிஷ்ணு அந்த பீஜத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறார். யோ ருத்ர ச ச பிரம்மா. யார் ருத்ரனோ அவர் தான் என் பிரம்மா. யோ பிரம்மா ச ஹுதாசனக. யார் பிரம்மாவோ அவர் தான் அக்னி. பிரம்ம விஷ்ணு சோ ருத்ர அக்னி. ஸோ ஆத்மகம் ஜகத்து. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அக்னிக்கும் ஆத்மாவாக இருப்பது ருத்ரன். ருத்ரனே பிரம்ம விஷ்ணு. ஸோ ருத்ர அக்னி. ஸோ ஆத்மகம் ஜகத். ஜகத்துக்கும் ஆத்மாவாக இருப்பவர் ருத்ரனே. புல்லிங்க சர்வம் ஈசானம் ஸ்ரீலிங்க பகவத் உமா. ஆண் இனம்னு சொன்னால் ஈசானம் முதல் இடத்துல இருக்கார். ஸ்ரீலிங்கம்னு பெண் இனம்னு சொன்னால் அங்கே உமா முதல் இடத்துல இருக்கா. உமா உமா உமார் ஆதி. உமா ருத்ராத்மிகா. உமா ருத்ர ஆத்மா. ருத்ரனுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவள், மனமாக இருக்கக்கூடியவள். ருத்ரனுக்கு மனமாக இருக்கக்கூடியவள் உமா. உமா ருத்ர ஆத்மிகாக. ருத்ரனுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவள் உமா. சர்வாகா சகலமும் பிரஜாகா எல்லா மக்களும். இந்த சித்து தத்துவம் அது. உமா யார்? சித்து தத்துவம். அது ஒரு பெரிய வட்டம். சிவவெளி ஒளினா பெரிய வட்டம்னா அதில் நடுவில் பாயிண்ட்டாக இருக்கிறவ, ஒரு புள்ளியாக இருக்கிறவ சக்தி. அதான் உமா. அப்படி சொல்லுது. எல்லா ஜீவராசிகளும் சித்து தான். இந்த ஜகத்தில் நீ பார்க்குறது அது சொல்லுது. ரொம்ப க்ளீனாக சொல்லுது. நான் சொல்ல வேண்டாம். ரொம்ப எளிமையான உபனிஷத்து. இது 2வதாக சொல்லியிருக்கணும். இந்த குழப்பம்லாம் இருந்திருக்காது. பல பேருக்கு பல குழப்பத்தில் இருக்காங்கல்ல. இந்த ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒப்பிட்டு பார்க்காதுன்னு சொல்ல வேண்டிய ஒரு தருணம் வருது. ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, கம்பேரே பண்ணக்கூடாது. ஒன்றும் ஒவ்வொரு சிறப்பு உடையது. இந்த உலகத்தில் தோணு எதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து இந்த பொருள் உபயோகம் இல்லாமல் சுவாமி படைச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் படைச்சிருக்கிற நீங்கள் பார்க்குற எல்லா பொருளுக்கும் ஒரு உபயோகம் இருக்கே தெரியுமா? ஜடமாக இருந்தாலும் அதனுடைய யூசேஜ் தான் அதனுடைய உயிர். அது புரிஞ்சுக்குங்க. அதனால தான் அது டேபிள் மேலே வந்து உட்காருது. நீங்கள்லாம் தரையில் உட்காந்து, அது டேபிள் மேலே உட்காந்துருக்கு. கிளிப்பு, வாட்சு, செல்ஃபோன். அதனால் உமா ருத்ர ஆத்மிகா. ருத்ரனுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவள் உமா. சர்வாகா எல்லா சகல பிரஜாகா எல்லாருக்குள்ளேயும் மக்களுக்குள்ளேயும் ஸ்தாவர ஜங்கம நிலைச்சிருக்கக்கூடிய தாவரங்கள்லையும், தாவரவியல்னு சொல்கிறோம்ல சம்ஸ்கிருதம்.
தாவர இசை எடுத்துட்டோம். இசை நமக்கு பிடிக்காது. ராஜான்னு சொன்னால் அது சம்ஸ்கிருதம், ராசா அப்படி சொன்னால் அது வந்து தமிழ் பண்ணி. மொழியை போய் சிதைக்கிறது பாவம். உமா ஸ்தாவரம் ஜங்கமம், ஜங்கமன்னா அசைகிறது. வியக்தம் சர்வம் உமா ரூபம், எதெல்லாம் நல்லா க்ளீனாக சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் சந்தேகமே படக்கூடாது, டவுட்டே கேட்கக்கூடாது. நீங்கள் வியக்தம் வியக்தம் சர்வம், எதெல்லாம் வெளிப்பட்டிருக்கோ, எதெல்லாம் தோன்றியிருக்கோ, எதெல்லாம் உருவம் பெற்றுடுச்சோ எல்லாம் உமா. இனிமேல் டவுட்டே வரக்கூடாது. எதெல்லாம் தோன்றி இருக்கிறதோ உமா. நம்ம மாயான்னு அங்கே வேதாந்தத்தில் மாயான்னு சொல்லுவோம். இந்த வேதாந்தத்தில் உருவம் எடுத்து நம்ம உங்களுக்கு புரியறதுக்காக இந்த வடிவத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. எதெல்லாம் வியக்தம், எதெல்லாம் வெளிப்பட்டதோ சர்வம் உமா ரூபம், எல்லாமே உமா தான், பராசக்தி. அவ்யக்தம் தோன்றாதது, து உறுதியாக மகேஸ்வரம், மகா ஈசன். ஆத்மா பரமாத்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்தராத்மானா ஜீவாத்மா, எங்கும் சமஷ்டியாக இருந்தால் பரமாத்மா. பொதுவாக ஆத்மா தான் பரமாத்மாவாக இருக்குது, ஜீவாத்மாவாக இருக்குது. புரியுதா? பிரம்மந்தான் சிவமாகவும் இருக்குது, சக்தியாகவும் இருக்குது. ஏன் பிரம்மம் சிவமாகவும் சக்தியாக இருக்குன்னா, ஒன்று தோன்றாமல் இருக்கும், ஒன்று தோன்றும், செயல்படும், வடிவம் எடுக்கும். இப்போ இனிமேல் டவுட்டே வரக்கூடாது. அவ்யக்தம் தோன்றாதது சிவம், தோன்றுவது எல்லாம் உமா சக்தி. இதெல்லாம் இந்த இந்த ஆண் பெண் வேறுபாடுகள் பார்க்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் இது தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக. நம்ம இதுவோ அது என்ன தெரியும், அதுக்கு என்ன தெரியும் நம்ம நினைக்கிறோம். அது ஒரு தத்துவம், அதுக்கு தான் அது ஒரு தத்துவம்னு சொன்னது, புரியட்டும்னு தான் சொன்னேன். ஒரு பெண் வந்து ஒரு உடம்பு கிடையாது, ஒரு மனசு கிடையாது, ஒரு புத்தி கிடையாது, அதுக்கு மேலே அப்பால் ஒரு தத்துவம், ஆத்ம தத்துவம். இப்போ போதுமா, சுவாமி எங்கே வைக்கிறாங்க பாருங்கள், அம்பால். அலட்சியப்படுத்தக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. அது ஒரு தத்துவம். உமா சங்கர யோகோ யோகோ விஷ்ணு ருச்சத்தே. உமாவும் சங்கரனும், உமாவும் ஈசனும் சேர்ந்த ஒரு வடிவம் ஒன்று இருக்குன்னா அர்த்தநாரீஸ்வர் தத்துவம், அது விஷ்ணு. மந்திரம் நான் எழுதலை, நான் சொல்லலை, நான் காப்பி பண்ணிவிட்டு கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உமா சங்கர யோகோ, உமாவும் சங்கரனும் யோகமே விஷ்ணு. போதுமா? இப்போ பிரிக்க முடியுமா, வேறுபடுத்தி பார்க்க முடியுமா, தப்பாக பார்க்க முடியுமா, குறைச்சி மதிப்பிட முடியுமா? இதெல்லாம் இந்த அடியார்கள் பண்ணுற வேலை. கட்சி தலைவர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க, இந்த தொண்டர்கள் சண்டையாக மூட்டி விட்டுருவான். எங்கள் தலைவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி சண்டையாக மூட்டி விட்ருவான். அது ரசிகர் பண்ணுறா, அவனுங்க 2 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க, எல்லாம் ஹோட்டலாம் உட்காந்து சாப்பிட்றாங்க, இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. எவன் சொல்லி கொடுத்தான்? அறியாம, எதுவுமே அறியாமல் தான். எஸ்து தஸ்மை நமஸ்காரம் குறியாத் பக்தி சமன்விதக. யார் அவரை நமஸ்காரம் செய்கிறார்களோ, பக்தியோடு செய்கிறார்களோ, சமன்விதக அவர்கள் ஒன்றாகிறார்கள். அவர்கள் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், ஜீவாத்மா ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகிறார்கள். சமன்விதக ஆத்மானம் பரமாத்மானம் அந்தராத்மானம் ச. ஆத்மாங்கிற பிரம்மா ஒன்று பரமாத்மாவாகவும் ஒன்று ஜீவாத்மாவாகவும் இருக்கிறது. ஞாத்வா அறிபவர்கள் திரிவிதம் ஆத்மானம் பரமாத்மானம் ஆசிரியத்தே. இதை மூன்றும் ஒன்றாக அறிந்து பரமாத்மாவாக ஆகிறார்கள். இதை அறிந்தவர்கள் மூன்றும் ஒன்றே என்ற அறிவுடன் பரம்பொருளாகிறார்கள். அந்தராத்மா பவேத் பிரம்மா. பரமாத்மா மகேஸ்வரக. அந்தராத்மா பிரம்மானா பிரம்மாவும் விஷ்ணு ஒன்று தான், பிரம்மாவும் விஷ்ணு ஒன்று தான். ஆனால் விஷ்ணுன்னு சொல்லாமல் பிரம்மான்னு சொல்கிறார். அந்தர்யாமின்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா, அந்தராத்மா. ஜீவராசிகள் எல்லாமே நம்ம சித்துன்னு சொல்கிறது எல்லாம் மகாவிஷ்ணுன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? ஜகத்து, ஜீவராசிகள், ஜடப்பொருள் மூணுமே
நீங்கள் பார்க்குறதெல்லாம் உமான்னு சொல்லியாச்சு. இந்த உமா தான் என்னவா நம்ம பேசின்னு இருக்கோம், ஜெகத்தா பேசின்னு இருக்கோம், மகாவிஷ்ணுவாக பேசின்னு இருக்கோம், சித்துங்கிற வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கோம். இது தோன்றுவது நிற்பது மறைவதாக இருக்குது. அதனால் மாயோன்னு அல்லது மாயான்னு சொல்கிறோம். புரியுதா? இல்லை இருக்குது, ஆனால் இல்லை, இருக்குது அப்புறம் இருக்காது. இப்போ நாமெல்லாம் இருக்கிறோமா இல்லையா? அப்புறமா இருக்க மாட்டோமே. அப்புறமா மறுபடியும் எங்கேயாவது பிறந்து வந்து நம்ம உயிரை வாங்க வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம். அதுபோல் அந்தராத்மா பவேத் பிரம்மா, அந்தராத்மாவாக இருக்கிறது பிரம்மா, பரமாத்மாவாக இருக்கிறது மகேஸ்வரகா. சர்வேஷாம் ஏவ பூதானாம் விஷ்ணுர் ஆத்மா. ஓ, அந்தராத்மாவாக இருக்கிறது பிரம்மா, பரமாத்மாவாக இருக்கிறது மகேஸ்வரன். சர்வேஷாம் ஏவ பூதானாம், எல்லா ஜீவராசிகளிலும் விஷ்ணு ஆத்மாவாக இருக்கிறார். அந்தராத்மா எல்லா ஆத்மா ஒன்று தான். சனாதனக, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர் விஷ்ணுர் ஆத்மா, சனாதனக நிரந்தரமாக இருக்கிறார். ஆஸ்ய திரிலோக்கிய விருட்சஸ்ய பூமா விடப்ப ஷாக்கினக. இந்த திரிலோக்கிய, இந்த 3 லோகம், பூகு புவக ஸ்வக, அதாவது ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, வேர்பகுதி, நடுமரப்பகுதி, கிளைகள், தலைப்பகுதி, 3 பகுதியாக இருக்குது. நம்ம உடம்புலேயே 3 பகுதி இருக்கு இல்லையா? இடுப்பு கீழே, அப்புறம் கழுத்து வரைக்கும், அப்புறம் தலை, 3 பகுதியாக இருக்குல்ல, அது சொல்லுது. இந்த விருட்சத்துக்கு பூமியாக, மூலப்பகுதியாக, விடப்ப நடுமரமாக, ஷாக்கினக கிளைகளாக 3 தத்துவங்கள் இருக்கிறது. அக்ரம் மத்தியம் ததா மூலம். வேர்பகுதி, நடுப்பகுதி. ஆமாம், அதில் வேர்பகுதியாக இருக்கிறது பிரம்மா, நடுப்பகுதியாக இருக்கிறது விஷ்ணு, தலைப்பகுதியாக இருக்கிறது மகேஸ்வரக. விஷ்ணு பிரம்ம மகேஸ்வரக. அக்ரம் மத்தியம் ததா மூலம். ஏற்கனவே இதெல்லாம் வந்திருக்கு, பேசியிருக்கோம். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் தானே ஆரம்பிப்போம் கீழேருந்து. காரியம் விஷ்ணுகு, இந்த ஜகத்து தான் காரியம். கிரியா பிரம்மா, செயல் பிரம்மா. காரணம் மகேஸ்வரக. போதுமா? காரணம் காரியம்னு சொல்கிறோம் இல்லையா? காரணம் ஈசன், காரியம் விஷ்ணு, செயல் பிரம்மா. இந்த காரணம், செயல், காரியத்துக்கு அப்பால் ஒன்று இருக்குது, அதுதான் பிரம்மம். இந்த 3க்கும் ஆதாரமாக தோன்றாமல் இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. அது உடம்பு எடுக்கும்போது தான் ஈசன் வராங்க. அது மாயாவோட சேரும்போது மாயா தான் உமா. புரியுதா? இப்போ கிளாரிட்டி வந்திருக்குமே. காரிய விஷ்ணுகோ கிரியா பிரம்ம காரணத்து மகேஸ்வரக. பிரயோஜனார்த்தம் ருத்ரேன மூர்த்திகா திரிதா கிருதா. பிரயோஜனார்த்தம், இந்த உலகத்தினுடைய பயன்பாட்டுக்காக சிவமானவர் ருத்ரேன மூர்த்திகா திரிதா கிருதா, 3ஆகி நிற்கிறார். சிவமே 3ஆகி நிற்கிறார். தர்மோ ருத்ரக ஜெகத் விஷ்ணுகோ சர்வஞானம் பிதாமக. தர்மமாக இருக்கிறவர் ருத்ரன், ஜகத்தாக இருக்கிறவர் விஷ்ணு. முன்னாடியே சொல்லியாச்சு. சர்வஞானம் பிதாமக, அறிவாக இருக்கிறவர் பிதாமக. முதல்ல அறிவு தானே, அப்புறம் அனுபவம், அப்புறம் தானே அனுபூதி. அறிவு பிரம்மா, அனுபவம் விஷ்ணு, அனுபூதி ஈசன். புரியுதா? புரியத்துக்காக சொல்கிறேன், இதை ஒப்பீடு. ஸ்ரீருத்ர ருத்ர இதி எஸ்தம் ப்ரூயாத் விசக்ஷணக. யாரெல்லாம் ஸ்ரீருத்ரா ஸ்ரீருத்ரா ஸ்ரீருத்ரான்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் விசக்ஷணக, அவர்களெல்லாம் முக்தி பெறுகிறார்கள், ஞானியாகிறார்கள். ரொம்ப எளிமையான கருத்து தானே, அதனால் கொஞ்சம் வேகமாக போயிட்டேன். 15 தத்துவம், 15 மந்திரம் பேசியிருக்கோம்.
மொத்தம் இதில் எத்தனை மந்திரம்? 51. எத்தனை நாள் பார்க்கலாம்? ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால 3 நாளில் முடிஞ்சிடும். நான் இன்ட்ரோவுக்கே நம்ம எப்போதும் நம்ம கையில் இல்லை. அது இன்ட்ரோ பேசுகிறது எதை பேசுகிறேன்னா எனக்கு தெரியாது. இங்கே வந்து உட்காந்து இப்படி வாயை திறந்தேன்னா முருகப்பெருமான் என்ன ஐடியா கொடுக்குறாரு அப்படி பேசின்னு போகிறோம். அதனால் இது ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு உபனிஷத். குழப்பம் இருக்காது. வேதம் சொல்லுது. நாம் ஏதோ இந்த செய்தி கிடையாது, சாஸ்திரம் கூட கிடையாது, சாஸ்திரத்துக்கு மேலே ஒரிஜினல். புராணம் கிடையாது, இதிகாசம் கிடையாது, வாட்ஸ்அப் செய்தி கிடையாது. முக்கியமாக புரியுதில்ல? மீடியாவில் சொல்கிற கருத்து கிடையாது. மீடியாவில் அபத்தம். எல்லாத்தையும் அவன் சௌகரியம்தான். இவங்களே முடிவு பண்ணுறாங்களாம். ஐயோ என்ன சொல்கிறது, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நீ எதை வேணாலும் சொல்லு, உண்மையாக சொல்லு. எப்படி வேணாலும் சொல்லு, உண்மையை சொல்லு. எப்படி வேணாலும் சொல்லு, உண்மையை சொல்லு. நீ பொய்யன்னு சொல்கிறது உனக்கே தெரியும். அப்புறம் எப்படி வெளிப்படாது? நீ அப்போ சொல்கிறப்ப பிரகாசமாக தெரியும், அப்புறமா போயிடும், அது நிற்காது. இதெல்லாம் உண்மையாக இருக்கிறனால தான் யுகயுகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இது புரியுதா? இது மக்கள் மத்தியில் சண்டடிக்க வேண்டிய அரிய கருத்து. நாளைக்கு இனிமேல் தான் மந்திரமே எழுதணும். இன்றைக்கி ஒரு 2-3 மந்திரம் நிற்கும்னு நினச்சேன், நிற்கலை. சுவாமி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அதனால் ஒரு நல்ல உபனிஷத். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கரோ. மருவாய்